உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைப்பதில் சில சூட்சுமங்கள் உள்ளது. அந்த சூட்சுமங்களை நாமும் தெரிந்து கொண்டால் முன்னோர்களை வின் செலுத்தக்கூடிய நிலைகளை நாம் சீராக செயல்படுத்த முடியும். மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் ஞானகுரு அவர்கள் எத்தனையோ மகான்களை நாங்கள் வின் செலுத்தினோம் என்று இதில் குறிப்பு காட்டி அந்த சூட்சுமங்களை வெளிப்படுத்துகின்றார். போகர் வாழ்ந்த காலம் 5300 ஆண்டுகள் முன்பு. ஆனாலும் அவர் அன்று வாழப்படும் பொழுது அவருடைய தாயை ஒரு விஷம் கொண்ட பாம்பு தீண்டி விடுகின்றது. தாயை காப்பதற்காக காளிங்கராயன் என்ற இதுபோன்ற விஷத்தின் தன்மைகளை முறியடிக்கக்கூடிய தாவர இனங்களை வைத்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்ற அவரை அணுகுகின்றார். தாயை காக்க வேண்டும் என்ற நிலையில் பல பச்சிலைகளையும் மூலிகைகளையும் அவர் மூலமாக அறிந்து வைத்து தன் தாயை எழுப்புகின்றார். விஷத்தின் தன்மை எவ்வாறு ஒடுக்கு என்று போகர் காளிங்கனாரிடமிருந்து அவரிடம் நன்றாக பழகி தெரிந்து கொள்கின்றார். விஷத்தை ஒடுக்கக்கூடிய உணர்வினை தனக்குள் உணர்வின் அறிவாக தெளிந்த நிலையில் கொண்டு அந்த ஆற்றல்களை பெறுகின்றார் போகர். அதன் வரிசையிலே தான் பல ஆற்றல்கள் அவருக்குள் பெருகியது. அதனுடைய வளர்ச்சியில் அவர் நட்சத்திரங்களையும் கோள்களையும் அவருடைய இயக்கங்களையும் வானமண்டலத்தையும் அறியத் தொடங்குகின்றார். இதையெல்லாம் அறிந்த பிற்பாடும் கூட அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் செல்லவில்லை. ஒளியான உணர்வுகளாக தனக்குள் பெருக்குகின்றார். ஒளியின் தன்மை பெறுகின்றார். ஆனால் ஒளியின் தன்மை பெற்றாலும் அந்த உயிரான்மா, அதாவது போகருடைய உயிரான்மா, அது வின் செல்லக்கூடிய நிலைகள் அதை அனுப்புவார் யாரும் இல்லை. அந்த அனுப்பக்கூடிய வழிமுறை இல்லை. எல்லாம் ஞானகுரு இந்த இடத்தில் அதைத்தான் சுட்டிக்காட்டி அதற்கு உண்டான முகப்பு வர வேண்டும். இருந்தாலும் மொழி அலைகள் அங்கே வருகின்றது. ஈஸ்வரப்பற்ற போகரை பற்றி சொல்லும் பொழுது இவன் பெரிய திருடன், வானத்தையே திருடி இருக்கின்றான். ஆனால் அந்த விண்ணுக்கு போகும் வழியை திருட தெரியவில்லை. நீயும் ஒரு திருடண்டா என்று ஞானகுருவிடம் சொல்லுகின்றார். ஆகவே நீ அந்த உயர்ந்த உணர்வின் தன்மையை எடுத்து போகருக்கு அந்த விண் செல்லும் பாதையின் உணர்வை நீ செலுத்து. உயர்ந்த உணர்வுகளை, நினைவுகளை எடு. போகருடன் நீ தொடர்புகள். அந்த உணர்வின் துணை கொண்டு இந்த முகப்பை கூட்டு. அதாவது இந்த முகப்பு என்பது மிகவும் முக்கியமான, திரும்ப அதை சொல்லுகின்றார். ஒளிநிலை பெற வேண்டும் என்ற அந்த அருள் ஒளியை அவரிடமிருந்து நீ பெறு. ஏனென்றால் அவர் உயர்ந்த சக்தி பெற்றவர். அந்த உணர்வின் துணை கொண்டு அவரை விண்ணுக்கு செலுத்தி என்றார் குருநாதர். இப்படித்தான் போகரை மட்டுமல்ல, ராமலிங்க அடிகள், காந்தியடிகள், விவேகானந்தர் என்று ஏனைய எத்தனையோ மகான்களை சப்தரிஷி மண்டலத்திற்கு அந்த விண்ணுலகம் செலுத்தும்படி செய்தார். 1, 2 அல்ல. ஆக ஒவ்வொருவரும் உயர்ந்த தத்துவங்களை தங்களுக்குள் வளர்த்து கொண்டிருந்தாலும் விண் செல்லும் பாதையை, அதாவது அந்த முகப்பின் தன்மை அது எவ்வாறு என்ற நிலைகளை அதைத்தான் அவர்களுக்கு நாம் குறிப்பாக அதை சேர்க்க வேண்டும். அந்த முகப்பின் தன்மை சேர்த்து அந்த ஆண்மக்களை எவ்வாறு சப்தரிஷி மண்டலத்துடன் அங்கே விண் செலுத்த வேண்டும் என்று அந்த இடத்தில் வைத்து அதை தெளிவாக எனக்கு கூறினார். அந்த பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கும், அதாவது ஈஸ்வரப்பட்டு தனக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று இந்த வேலையை செய்கின்றார். என்றால் அவர், அதாவது ஈஸ்வரப்பற்றும் எத்தனையோ உடல்கள் புகுந்து வெளிவந்தவர். ஆனாலும் அவருக்கு தகுந்த உடல்கள் பெறவில்லை. அவருக்கு தகுந்த உணர்வுகள் கிடைக்கவில்லை. எத்தனை நிலைகள் இருந்தாலும் அவரவர் இச்சைக்குத்தான் செல்கின்றார். ஏனென்றால் இந்த குருத்தன்மை அடைவதற்கு இதில் எத்தனையோ நிலைகள் இருக்கின்றது. ஆக அகண்ட அண்டத்தினுடைய சக்தி இந்த பிண்டத்திற்குள் எப்படி இருக்கின்றது என்று இந்த உண்மையை உணர்ந்தவன் தான் போகன். அந்த அண்டத்தினுடைய இருக்கக்கூடிய சக்தி இந்த பிண்டத்திலிருந்து நுகர்ந்து ஒளியின் தன்மை எப்படி பெற வேண்டும் என்பதைத்தான் அதை உணர்த்தும் விதமாக முருகன் சிலையை போகர் வைக்கின்றார். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. குருநாதர் காட்டிய வழியில் இதையெல்லாம் உண்மைகளை நமக்கு உணர்த்தி பிற்பாடுதான் இதையெல்லாம் சொல்லுகின்றோம். ஏன்னா இந்த உபதேசத்திலே குருநாதர் நமக்கு மிகவும் முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டியது, அவர்களுக்கு உடலை விட்டு பிரிந்தவர்களுக்கு
அந்த உயிரான்மாக்களை எவ்வளவு பெரிய சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த முகப்பை அங்கே கொண்டு வர வேண்டும். அந்த ஆன்மாக்களை உந்தி தள்ளி விண்ணுக்கு செலுத்த வேண்டும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஞானகுரு நமக்கு இதில் தெளிவாக்கக்கூடிய நிலையை கொண்டு நாமும் உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அந்த உயிரான்மாவுடைய முகப்பிலே இந்த சப்தரிஷி மண்டல உணர்வை இணைக்க வேண்டும். இந்த முகப்பை கூட்ட வேண்டும். பின் அவர்களை நாம் இந்த சப்தரிஷி மண்டல வலுவை எடுத்து அந்த ஆன்மாக்களை உந்தி நாம் விண்ணுக்கு செலுத்த வேண்டும். அதை அந்த முகப்பின் மூலமாக இணைத்து நம்முடைய எண்ணத்தால், உணர்வால், மூச்சலைகள் அவர்களை உந்தி செலுத்தினோம் என்றால் அது திசை மாறாத அந்த சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்தில் இணையும். ஆக இந்த உபதேசத்தின் வாயிலாக குரு எப்படி எத்தனையோ மகான்களை அவர் விண் செலுத்தியது கொண்டு நாமும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை விண் செலுத்த முடியும். அதற்குத்தான் குருநாதர் இங்கே இதை கற்றுக் கொடுக்கின்றார்.